அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னக்காரர்களுக்கு நீண்ட கால திருமண தடை. இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் இந்த பரிகாரமானது பொருந்தும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன், 7ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில பழனி முருகனை தரிசனம் செய்வது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 27 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கு தானியம், அதாவது தானியம், தண்ணி இது மாதிரி ஏதாவது பறவைகளுக்கு குருவிகளுக்கும் இதெல்லாம் நீங்கள் தானியத்தை போடும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். இந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒன்றுமே விஷயம் இல்லை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுவதும் பறவைகளுக்கு தானியத்தை கொடுப்பதும் நீண்ட கால திருமண தடையை விலக்கி கொடுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு. கண்டிப்பாக ஒரு டைம் கிடைக்கும்போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிழிமில்லை மாப்பிள்ளை சுவாமியை வழிபடுவது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றியை கொடுக்கும். திருப்பரங்குன்ற முருகனையும் வழிபடுங்க, நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தொடர்ந்து செய்யணும். அதான் அதில்